ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லைன்னா எப்படி ஓட்டு போடலாம்? அப்போ நீங்க ஓட்டு போட முடியாதா? தமிழக தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான அறிவிப்பு குடுத்துருக்காங்க. நீங்க பூத் ஸ்லிப்ப உங்க மொபைல் ஃபோன் மூலமாக வெறும் 2 நிமிஷத்துல நீங்க டவுன்லோட் பண்ணி, அந்த பூத் ஸ்லிப்ப உங்க மொபைல்லயே காட்டி நீங்க ஓட்டு போட முடியும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பூத் ஸ்லிப்ப நம்ம எப்படி மொபைல்ல டவுன்லோட் பண்ணலான்றத பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலுக்கான முடிவுகள் மே 4ஆம் தேதி அறிவிக்கப்பட உள்ளன. நாடு முழுவதும் வாக்காளர்கள் வீடு வீடாக பூத் ஸ்லிப் வழங்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் பலரும் இன்னும் தங்களுக்கு பூத் ஸ்லிப் கிடைக்கவில்லை என்று கூறுகின்றனர். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரவில்லை என்றாலோ அல்லது நீங்கள் வெளியூரில் தங்கியிருப்பதாலோ கவலைப்பட தேவையில்லை. இந்தியா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அல்லது மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் வெறும் 2 நிமிடத்தில் உங்கள் பூத் ஸ்லிப்பை எளிதாக டவுன்லோட் செய்யலாம். இதற்கான பூத் ஸ்லிப்க்கான அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் குடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல குடுக்குறேன். அத கிளிக் பண்ண உடனே கிட்ட பூத் ஸ்லிப் இல்லன்னா, சர்ச் இன் எலக்ட்ரல் ரோல் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. சர்ச் பை எபிக் நம்பர்னு இருக்கும். செலக்ட் லாங்குவேஜ் இருக்கு பாருங்க. அதுல தமிழ் செலக்ட் பண்ணீங்க. இதுல உங்களோட எபிக் நம்பர், உங்களோட வோட்டர் ஐடி நம்பர்ஸ டைப் பண்ணீங்க. என்னோட ஓட்டர் ஐடி நம்பர் டைப் பண்ணிட்டு செலக்ட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்டேட்ல வந்து நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு கொடுத்துங்க. தமிழ்நாடு கொடுத்துட்டு அந்த கேப்சா கோடு இருக்கு பாருங்க. இதை நம்ம டைப் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்துக்கிற மாதிரி அப்படியே டைப் பண்ணீங்க. அதில் இருக்கிற லெட்டர்ஸ் அப்படியே கேப்சானா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு சர்ச் கொடுத்துருங்க. என்னோட நேம் வந்துடுச்சு. என்னோட நேம் எல்லாமே டீட்டெயில் செக் பண்ணிட்டு வியூ டீட்டெயில்ஸ்னு இருக்கும். வியூ டீட்டெயில்ஸில் நீங்கள் பூத் ஸ்லிப் தான் இது. இதில் வந்து வாக்காளர் தகவலை அச்சிட பிரிண்ட் இன்ஃபர்மேஷன், ஓட்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டவுன்லோட் பண்ணோம்னா உங்கள் மொபைல்லேயே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இதுதான் உங்களோட பூத் ஸ்லிப்பு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் எதோ ஓட்டர் ஐடி செக்ஷனில் நம்ம காட்டி நம்ம இதை வச்சு ஓட்டு போட்டுக்க முடியும். அந்த ஆப்பில் போயிட்டு வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதுதான் அவங்களோட ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை, புகைப்படுத்தக்கூடிய உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இல்லை, ஓட்டர் ஐடி இல்லைன்னா புகைப்படுத்தக்கூடிய இந்த 12 ஆவணங்கள் எடுத்துகிட்டு போனாங்க நீங்கள் ஓட்டு போட முடியும். ஆனால் உங்கள் வாக்காளர் பட்டியல் சொல்லி கொடுப்பாங்கள்ல, அந்த வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் இந்த 12 ஆவணங்கள் எடுத்து நீங்கள் ஓட்டு போட முடியும். ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ், புகைப்படுத்தக்கூடிய வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம், பேன் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, புகைப்படுத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டத்தின் கீழ் அந்தக்கான அட்டை, தொழிலாளர் நல அமைப்புக்கான அட்டை, மத்திய அரசு, மாநில அரசு, பொதுத்துறை நிறுவனங்கள், வரையறுக்கப்பட்ட பொது நிறுவன தொழிலாளர்களுக்கு வழங்கப்படக்கூடிய புகைப்படுத்துடன் கூடிய பணியாளர் அட்டை, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி அடையாள அட்டை, தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளர் வழங்கப்பட்ட வரத்திற்கான திறன் அறிவு அட்டை சொல்லிட்டு ஒரு 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த 12 ஆவணத்தில் மேக்ஸிமம் நம்ம கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு இருக்கும். இதை வச்சு நம்ம ஓட்டு போட முடியும். ஓட்டர் ஐடி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. ஓட்டர் ஐடி வச்சும் போட்டுக்கலாம். இந்த பூத் ஸ்லிப் வந்து எதுக்காகனா உங்களோட பாகம் எண், பூத் நம்பரு அண்ட் வரிசை எண் அது 2த்தையும் தான் பார்த்து உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மட்டும் போதும். இது பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.